Hi guys, இந்த வீடியோவில் வந்து நம்ம theorem 2.4 பார்ப்போம். The set of all real numbers is uncountable. சரி, ரியல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள எல்லா நம்பர்ஸும் இன்டீஜர்ஸ், ரேஷ்னல், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், அல்ஜிபிக் நம்பர், இரேஷ்னல் நம்பர், ட்ரான்சென்டல் நம்பர், இது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ் தான். சரி, இப்போ எல்லாத்தையும் இந்த ரியல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். சரி, எல்லாத்தையும் நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இன்டர்வல் 0 to 1 ஓப்பன் இன்டர்வல் 0 to 1குள்ளே இருக்க இந்த ரியல் நம்பர்ஸே அன்கவுண்டபிள்னு சொன்னாலே போதுமானது. ஏன்னா டோட்டல் இன்டர்வல்லே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த சின்ன இன்டர்வல் அன்கவுண்டபிள்னு சொன்னாலே நமக்கு இந்த ஹோல் ரியல் நம்பர்ஸுமே அன்கவுண்டபிள் தான். சரி, இப்போது இது ஏன் இது அன்கவுண்டபிள்னு சொல்கிறாங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். 0 to 1குள்ளே 0.1 இருக்குது. 0 to 0.1குள்ளேயே 0.001, 0.0000001, 0.0000009. ஸோ இது மாதிரி உங்களால் எக்கச்சக்கமான நம்பர்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும். எதுக்குள்ளே அப்படின்னா 0 to 1குள்ளே. அதுலேயும் மெயினாக 0 to 0.1குள்ளேயே உங்களால் இன்ஃபினைட் நம்பரை வந்து உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம 0 to 1 இன்டர்வலை எப்படி நம்ம கவுண்டபிள்னு சொல்ல முடியும்? ஸோ நீங்கள் கவுண்டபிள்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு ஆர்டரில் இருக்குதுன்னு நம்ம, அதாவது ஒரு ஆர்டரான ஒரு சீக்வன்ஸில் அது எல்லாத்தையுமே நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது கவுண்டபிள் அப்படின்னா நம்ம ஒரு சீக்வன்ஸாக எழுதுகிறோம். அப்படி சீக்வன்ஸாக எழுதும்போது இருக்கிற எல்லா நம்பரையும் நம்மளால் எழுத முடியுது ஒரு ஆர்டராக. இங்கே நீங்கள் எந்த ஆர்டரில் எந்த ஒரு சீக்வன்ஸில் இந்த எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா இதில் இரேஷ்னல் நம்பர்ஸும் கூட இருக்குது. ஸோ உங்களால் எந்த ஒரு ஆர்டரில் எந்த ஒரு சீக்வன்ஸ்லையுமே உங்களால் 0 to 1குள்ளே இருக்க இந்த இன்டர்வலில் இருக்க எல்லா ரியல் நம்பர்ஸே கவர் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்க எந்த ஒரு ரியல் நம்பருமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் ஒரு ஆர்டராக அதை எழுத முடியாது. சரி, இப்போ ப்ரூஃப்குள்ளே போவோம். இட் சஃபிஷியஸ் டு ஷோ தட் தி செட் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் 0 less than x less than 1 இஸ் அன்கவுண்டபிள். அதாவது 0 to 1 ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே இருக்க அந்த நம்பர்ஸை வந்து நம்ம அன்கவுண்டபிள்னு சொன்னாலே போதுமானது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ரடிக்டாக ப்ரூஃப் பண்ணுவோம். என்னென்னா, நம்ம அந்த இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்க அந்த ரியல் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கவுண்டபிள்னு எடுத்துக்குவோம். அப்போ கவுண்டபிள்னால் என்ன இருக்குது? கண்டிப்பாக ஒரு சீக்வன்ஸு ஒரு ஆர்டரை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம்னா அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்க எல்லா நம்பரையுமே அந்த சீக்வன்ஸ்னால கொண்டு வர முடியும். அப்போ தான் அதை கவுண்டபிள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதை கவுண்டபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் தான் பைஜெக்ஷன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் கொண்டு வர முடியும். சரி, அப்போ கவுண்டபிள்னு எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸாக நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அப்படி நம்மளால் ஃபார்ம் பண்ணிட்டோன்னு வைங்களேன். நம்ம என்ன தான் அந்த சீக்வன்ஸில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டாலும் அந்த சீக்வன்ஸில் இல்லாத அதாவது அந்த சீக்வன்ஸுக்கு டிஃபரான இன்னொரு நம்பரை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் எடுத்த அந்த சீக்வன்ஸ்லேயே இல்லாத ஒரு நம்பரை நம்மளால் எழுத முடியும். அப்படி எழுதும்போது அது கான்ட்ரடிக்ட் ஆகுதுல்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எல்லா நம்பரையுமே நம்ம எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஆனால் இதில் இல்லாத ஒரு புது நம்பரையுமே நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னா அப்போ நம்ம எடுத்த இந்த அசம்ஷன் வந்து தப்பு. ஸோ அப்படி சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அடுத்து we can show that this is impossible constructing in the interval a real number which is not a term of this sequence. அப்போ இந்த சீக்வன்ஸில் இல்லாத நம்பரையும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து இம்பாசிபிள் இல்லையா? சீக்வன்ஸாக எழுதுறது இம்பாசிபிள். சரி, அதை எப்படி பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் அந்த சீக்வன்ஸ் வந்து 0 n,u,n,1 அதாவது டெசிமல் இல்லையா? 0 to 1குள்ளே இருக்க நம்பர் எல்லாமே டெசிமலில் தான் இருக்கும், பாயிண்டில் தான் இருக்கும். அதான் இப்போ வந்து 0.u,n,1, n,2, n,2, n,3ன்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. இதில் நீங்கள் n-க்கு 1 கொடுத்து ஒரு நம்பர், அடுத்து n-க்கு 2 கொடுத்து ஒரு நம்பர், n-க்கு 3 கொடுத்து ஒரு நம்பர், இப்படியே நீங்கள் எல்லா நம்பரையும் எழுதிடுறீங்க. இங்கே எல்லா நம்பரையும் நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் நான் அந்த ஒவ்வொரு நம்பருக்குமே நான் டிஃப்ரெண்ட்டான இன்னொரு நம்பர் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், வேறு ஈச் u n, i இஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஏன் இந்த நம்பர்னால்
இப்போ இந்த UN, N,2, N,3 இருக்குது. இதில் டிஃபர் ஆகுது 1 2 3 மட்டும்தான். அப்போ அதுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம், UN,Iன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த எண்ணும் ஐயும் கண்டிப்பாக இந்த 10 நம்பர் மட்டும்தான் இல்லையா? ஏன்னா இப்போ 10க்கு அப்புறம் இருக்க நம்பர் எல்லாமே வந்து இதோட காம்பினேஷன் தான். இப்போ 10னா 1 0, 20னா 2 0, 34னா 3 4, 56னா 5 6. அப்போ இதோட காம்பினேஷன் தான். அப்போ இந்த UN,Iன்ற நம்பர் டிஜிட் எதுவாக தான் இருக்கும்னா 0 to 9 டிஜிட்டில் தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் எல்லா சீக்வன்ஸையும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எல்லா நம்பர்ஸையும் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. S1 S2 S3ன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரெண்ட்டான இன்னொரு நம்பரை என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படின்னா, அப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணுற நம்பரை Yன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ரியல் நம்பர் தான். அதாவது கன்சிடர் a real number y which has the decimal expansion. இங்கே எப்படி நீங்கள் UN,1 கொடுத்தீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக V1 V2 V3ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இதை நான் இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் நான் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு நம்பர் எழுதுறேன்னா, இங்கே இங்கே டயக்னலாக பாருங்களா, UN,1 2, 2 3, 3ன்னு இருக்கு இல்லையா? அதாவது எப்படி இருக்குது, UN,N சேம் நம்பர் தானே. அப்போ UN,N ஃபார்மெட்டில் இருக்கா? இப்போது நான் என்னோட அந்த UN,N வந்து இந்த இடத்துல 1 இல்லாத ஏதாவது ஒரு நம்பர், ஃபஸ்ட்டு இந்த டெசிமலில் 1 இல்லாத ஏதாவது ஒரு நம்பர் 2, அதாவது 0.2 அந்த மாதிரி இருக்குது, 2 3 5 6 7 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 1 இல்லாத நம்பராக இருக்கிறதுனால நான் என்னோட ஒய்யை எப்படி எழுதுவேன்னா, 1 இல்லை அப்படின்னா நான் அந்த இடத்துல 1 போட்டுக்குவேன். மிச்ச நம்பர்லாம் நான் சேமாக எழுதுறேன். இப்போ பாருங்களேன், என்ன தான் அடுத்து இருக்க நம்பர்லாம் சேமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே 1 இல்லை, 1 இல்லாததுக்கு நான் இங்கே 1 போட்டுக்கிட்டேன். அப்படின்ற பட்சத்தில் இது எனக்கு ஃபஸ்ட்டு டெசிமல்லையே எனக்கு இந்த 2 நம்பரும் வெவ்வேறு ஆகிடுது. கரெக்டாக? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்கள். சரி, இப்போ நான் 1 இல்லாமல் இப்போ நான் இங்கே 5 எழுதுறேன். அதாவது நான் எடுத்த கண்டிஷன் அப்படி. அதாவது இப்போ இங்கே UN,1 வந்து 1 இல்லை அப்படின்னா நான் 1 போட்டுக்குவேன். 1 இருந்ததுன்னா நான் 2 போட்டுக்குவேன். இப்போ நீங்கள் 1 கூட கிடையாது. இப்போ இந்த இடத்துல UN,N வந்து நான் 3 நாட் ஈக்குவல் டு 3னா நான் இங்கே 5 போட்டுக்குவேன். ஈக்குவல் டு 3 அப்படின்னா நான் இங்கே வேறு ஏதாவது நம்பர் போட்டுக்குவேன். ஸோ நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். புக்கில் இந்த நம்பர் இருக்கிறதுனால 1 2 கொடுத்துருக்கிறதுனால நானும் அதை எடுத்திருக்கேன். அப்போ இந்த கண்டிஷனை இந்த S1 S2 S3 எக்ஸ்ட்ரா இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ இது ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, N,N வந்து 1 இருக்கக்கூடாது. 1 இல்லை அப்படின்னா நான் 1 போட்டுக்கணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு வந்து 1 கிடையாது, 1க்கு பேர 5 இருக்குது. அப்போ 1 இல்லாததுனால நான் என்னோடய Y நம்பரில் ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன தான் மித்த டிஜிட்ஸ் வந்து சேமாக இருந்தாலும் என்னோட இந்த எஸ்ஸுக்கும் நான் எடுத்த அந்த ரியல் நம்பர் ஒய்யும் ஃபஸ்ட்டு டிஜிட்லேயே வேரி ஆகிடுது, டிஃப்ரெண்ட் ஆகிடுது. அப்போ இது ரெண்டுமே சேம் கிடையாது இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பரே அதுக்கு வேறு, என்ன தான் மித்ததெல்லாம் சேமாக இருந்தாலும். இப்போ பாருங்கள், அடுத்தது செகண்ட் நம்பரை பாருங்கள். இப்போ செகண்ட் நம்பரில் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 1 இருக்குது அப்படின்னா நான் அது 1 எழுத மாட்டேன், அதுக்கு பதிலாக 2 போடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நான் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் செகண்ட் நம்பரை 1 இருக்குன்னா நான் இங்கே 2 போட்டுக்குவேன். அப்போ மித்த நம்பர்ஸ்லாம் சேமாக இருந்தாலும் செகண்ட் நம்பரில் டிஃபர் ஆகிடுது. அப்போ இதுவும் வெவ்வேறு. இப்படியே உங்களால் இப்போ இங்கே இந்த 1,1 2,2 3,3 ஸோ இந்த மாதிரி டயக்னலாக போகிற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நம்பர்ஸை இந்த கண்டிஷனை வச்சு ஒவ்வொரு டிஜிட்டையுமே உங்களால் மாற்ற முடியும். அப்படி நீங்கள் மாற்றி எழுதுன அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய் ஃபார்ம் பண்ண நம்பர் ஒய், இந்த ஒய் வந்து கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸில் எங்கேயுமே இருக்காது. நம்ம ஃபார்ம் பண்ண அந்த நம்பர்ஸ் அதில் எங்கேயுமே அந்த நம்பர் இருக்காது. டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் புதுசாக நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன். அதான் சொல்கிறாங்க, தி நோ டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் SN, அந்த சீக்வன்ஸில் நம்ம எடுத்துக்கிட்ட எந்த ஒரு நம்பருமே வந்து அது ஈக்குவல் கிடையாது, கேன் பி ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சின்ஸ் வந்து ஒய் டிஃபர்ஸ் ஃப்ரம் அந்த சீக்வன்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேஸ்லேயே மாறுது, செகண்ட் டெசிமல் பிளேஸில் மாறுது, அதே மாதிரி nth டெசிமல் பிளேஸ் வரையும் நம்மளால் இந்த UN,N வச்சு, அதாவது டயக்னலாக வச்சு நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன நமக்கு இதாவது கான்ட்ராடிக்ட் ஆகுதுல, ஏன்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம அந்த SN வச்சு நம்மளால் ஹோல் இன்டர்வலுமே நம்மளால் கன்ஸ்டியூட் பண்ண முடியும்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால்
நம்ம வந்து கான்ட்ராடிக்டாக ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். என்னென்னா புதுசாக ஒரு நம்பரை கூட எங்களால் உருவாக்க முடியும் அந்த சீக்வன்ஸில் இல்லாத நம்பருன்ட்டு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா கான்ட்ராடிக்ட் ஆகுது. we are arriving at a contradiction since we taken 0,1 is countable. அப்போ 0,1 அன்கவுண்டபுளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியும்.